வணக்கம் சிவன் ஸ்டோரிஸ் 219. கொஞ்சம் டல்லாக தான் போய்கிட்டு இருக்கு சிவன் ஸ்டோரிஸ் ராமாயணங்கிற பேரில். ராமாயணம் ஆல்ரெடி தெரிஞ்ச கதை, இவங்க அதுக்குள்ளே தெரியாத கதை சொல்கிறேன்னு இன்னும் வச்சு உரிக்கிறாங்க. என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்த்துடலாம். இது ஒரு 20 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போன பாட்டுல நம்ம சிவன் தாடகைக்கு அவர் தப்ப உணர்வதற்காக ஒரு சான்ஸ் தரணும்னு அவரே மாடு வேஷத்துல ஒரு வேடனா வந்து தாடகை முன்னாடி அவர் கையால சாக போற மக்களுக்காக வாதாடுது. நம்ம சிவன் தாடகையை பார்த்து இந்த வனத்தோட நிகழ்வுகளை எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நீ சொன்னதானே, ஆனா இப்ப நீ என்ன பண்ற, இந்த வனத்துக்குள்ள வந்த எல்லா மனிதர்களையும் தண்டிக்கணும்னு பாக்குற, ஆனா உள்ள வந்த எல்லா பேருக்கும் இந்த காட்டை அழிக்கணுங்கிற எண்ணம் இருக்குமா என்ன? ஒருத்தர் கூட நல்லவனா இருக்க மாட்டானா? இந்த வனத்துக்கு துரோகம் செய்யாதவனா ஒருத்தன் கூட இருக்க மாட்டானா? அந்த ஒருத்தருக்கு வாய்ப்பு தரணும் தானே. எந்த ஒரு வாய்ப்பும் தராம குற்றவாளின்னு சொல்லி அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இது அநியாயம். எங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கணும். ஒருவேளை எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சும் நாங்க எங்களை ப்ரூவ் பண்ணலன்னா அதுக்கப்புறம் வேணா மரண தண்டனையை கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம வேடன் பேச, அந்த அம்மா உன்னோட வாதம் நல்லா தான் இருக்கு, இன்னைக்கு ஒன்னாலதான் இவங்க எல்லாம் சாகாம தப்பிச்சிருக்கானுங்க, எல்லாருக்கும் இவர் சொன்ன மாதிரி வாய்ப்பு தருகிறேன் அப்படின்னு சொல்ல, வேடனா இருக்கிற நம்ம சிவனும் அதற்கு நன்றி சொல்லுகிறார். இருந்தாலும் தாடக அவரை முறைச்சுக்கிட்டே இந்த மனித பதர்களை எப்படி இந்த மனித பதர்களை கொஞ்ச நாளைக்கு வேணா உயிரோட விட்டு வைப்போம், உருப்படியா இந்த வனத்துக்காக இந்த தாரகா வனத்துக்காக ஏதாவது செஞ்சாங்கன்னா செஞ்சு அவங்கள ப்ரூவ் பண்ணாங்கன்னா விட்டுருவோம். ஒரு கால் ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லாம இருந்தாங்கன்னா அவங்க ஒன்னும் ப்ரூவ் பண்ணலன்னா என் கையாலேயே அவங்கள வெட்டி சாகடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி பயமுறுத்துறான். அங்க கட் பண்ணா இங்க அயோத்தியா அரண்மனையில ராமன் கூட லட்சுமணனும் நடந்து வந்துகிட்டு இருக்க, ராமன் கிட்ட லட்சுமணன் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா, அப்பா ஏன் நம்மள குருகுலத்துக்கு அனுப்புறோம்னு ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, ராமனும் ஒவ்வொரு அப்பாவோட கடமையும் இது, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது அப்பாவோட கடமை, அதைத்தானே செய்யறாரு, இதுல சந்தேகப்படுவதற்கு என்ன இடம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீராமன் கேட்க, இல்ல அப்பா பொதுவா நாமல அரண்மனையில இருந்து கூட வெளியில அனுப்பாம இருப்பாப்ல, இதுவரை நாம அரண்மனையோட வாசலை விட்டு வெளியில வந்தது இல்ல, இப்ப திடீர்னு அரண்மனையை விட்டு எங்கேயோ இருக்கிற ஒரு குருகுலத்துல போய் தங்கணும் படிக்கணுங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இழுக்க, ராமரோ லட்சுமணா ஏதாவது ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக இருக்கலாம், பெரியவங்க சொல்றாங்கன்னா ஏதாவது காரணம் இருக்கும், காரணம் இல்லாம அவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, வா புறப்படுவதற்காக செய்ய வேண்டிய எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது, வா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கைலாயத்துல இதை கேட்ட நம்ம சிவன் தேவி கிட்ட, அங்க நம்ம ராமர் கிட்ட லட்சுமணன் கேட்ட அந்த கேள்வியில உண்மை ஒளிந்திருக்கு பார்வதி, அதை விளக்க நானே ஸ்ரீராமனை பார்க்க போறேன் அப்படின்னு அங்க புகைய போட்டு இந்த பக்கம் வந்து ஸ்ரீராமரை பாக்குற, ராமா உன் தம்பி ஏதோ கேட்டான், பெரியவங்க பேச்ச கேளு, பெரியவங்க ஏதாவது பண்ணா அதுல ஒரு காரண காரியம் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு பதில் சொல்லிட்டு அவன் சந்தேகத்தை போக்கிட்ட, ஆனா உன்னோட சந்தேகத்தை ஏன் நீ இன்னும் போக்கவில்லை, உன் சந்தேகத்தை கிளியர் பண்ண வேணாமா அப்படிங்கிற மாதிரி சிவன் கேட்க, ராமரும் என் மனதில் சந்தேகம் இல்லை, ஆனால் கேள்வி மட்டுமே இருக்கிறது, என் அப்பா அடிக்கடி சொல்லுவார் கல்வி கலைகள் இதையெல்லாம் கற்றுக்கொள்வதற்கான எல்லா வசதிகளும் இந்த அரண்மனையிலேயே இருக்குன்னு, அதனாலதான் அவர் எங்களை வெளியில போறதுக்கு அனுமதி தராம இத்தனை நாட்களாக இருந்தார், எங்க அப்பா விட்டு நாங்க பிரிஞ்சதும் இல்ல, ஆனா திடீர்னு இன்னைக்கு எங்களுக்கு பிடித்த எல்லாரையும் விட்டு இந்த அரண்மனையை விட்டு இங்கேயோ ரொம்ப தூரம் போய் ரிஷி விஸ்வாமித்திரரோட குருகுலத்துல போய் சேரணுமா, இம்புட்டு தூரமா எங்களை அனுப்புறாங்களே அதற்கான காரணம் தான் புரியலங்கிற மாதிரி நம்ம ஸ்ரீராமர் சொல்ல, உன் கையில ஓலைச்சுவடி இருக்கு, அதை எடுத்து கொஞ்சம் க்ளோஸ் அப்ல உன்னால படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, க்ளோஸ் அப்ல வச்சு அந்த ஓலைச்சுவடியை பார்க்கும்போது அவரால் பெருசா படிக்க முடியல, தெரியுது, அதே ஓலைச்சுவடியை கொஞ்சம் தூரமா வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ரீசனபிளா இருக்கு, படிக்க முடியுது, அவ்வளவுதான் வித்தியாசம், சில சமயம் புரியாத விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு நீங்க சற்று தூரமாக செல்வதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவன் புகையை போட்டு அங்கிருந்து மறைஞ்சிடறாரு. ஸ்ரீராமருக்கு சந்தோஷம், ஏதோ ஒரு சின்ன ஓலைச்சுவடி எடுத்துக்காட்ட வச்சு நம்ம மனசுல இருந்த அந்த சந்தேகத்தை சிவன் போக்கி விட்டாரு. ஐயா எனக்கு எல்லாம் ஆப்போசிட்ல நடக்குது, தூரத்துல இருந்தா எல்லாம் மங்களா கோயவாயின்னு தெரியுது, கிட்ட எழுத்து வந்தாதான் ஓ அப்படியா அப்படின்னு தெரியுது, இப்ப நான் யாரு, அப்ப வாழ்க்கையோட தத்துவம் எனக்கு புரியாதா, மக்கு பயலாவே இருக்க போறேன்னா என்ன சார் தூர பார்வை வர மாட்டேங்குது, இவனுக்கும் அப்படித்தான், நம்மளுக்கு உள்ளது கண் கோளாறு, அவருக்கு உள்ளது மூளை கோளாறு, அப்படியா அப்படின்னு சந்தோஷம். அப்புறம் பார்த்தா ராமனும் லட்சுமணும் காவி உட போட்டு குருகுலத்துக்கு புறப்பட தயாராகி வராங்க. அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அடுத்து 3 அம்மாமார்கள் இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எங்க தம்பிக பரதன் கிட்டையும் சத்ருகன் கிட்டையும் சொல்லிடுங்க, நாங்க சீக்கிரமாக வந்துடுவோம்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அடுத்து குருவான ஸ்ரீ வசிஷ்டர் கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. வசிஷ்டரோ, ராமா லட்சுமணா நான் உங்களுடைய குல குருவா அவசியம் இருப்பேன், ஆனா இன்னையில இருந்து விஸ்வாமித்தர் தான் உங்களோட ஆசான குரு, நான் குலகுரு, அவர் தான் உங்களின் ஆஸ்தான குரு, அவரோட ஒவ்வொரு கட்டளையும் குருவோட கட்டளையா அந்த ஆண்டவரோட கட்டளையா நினைச்சு பின்பற்றுங்கன்னு அட்வைஸ் போடுறாப்ல. அடுத்து நம்ம விஸ்வாமித்திரர் ராமனையும் லட்சுமணையும் கூட்டிட்டு போக தசரதரும் ராணியும் பசங்களை பிரியறமே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நம்ம குரூப் காட்டு வெளியே அப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்ப கைலாயத்துல நம்ம சிவன் பார்வதி தேவி கிட்ட ஸ்ரீ விஷ்ணு பகவானோட இந்த மனித அவதாரம் புதிய அத்தியாயத்தையே ஆரம்பிக்க போகிறது, இப்ப அவர் போறாரே இந்த யாத்திரை
இதுதான் அவரோட பிறப்புக்கான அந்த லட்சியத்தை அடைய அவரை கூட்டி செல்லும். அதோட ராவணனோட அழிவும் இந்த இடத்துல இருந்து ஆரம்பமாகிறது அப்படிங்கிறாரு. ரிஷி விஸ்வாமித்திரரோட பயிற்சியும் வழிகாட்டுதலும் பாலகனா இருக்கிற நம்ம விஷ்ணுவை கூடிய சீக்கிரத்துல ஒரு ஆண்மகனாக மாற்றும். அதுக்கப்புறம் உத்தமனாக திகழ்வான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் காட்டுக்குள்ள நம்ம பசங்க நடந்து போயிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ ராத்திரி ஆயிடுது. நம்ம ராமர் ஆச்சாரியாரே நாம அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு கேட்க வர்றாரு விஸ்வாமித்திரர் கிட்ட. ஆனா விஸ்வாமித்திரரோ எதுவா இருந்தாலும் நாம போய் சேர வேண்டிய அந்த இடத்துக்கு போனதுக்கு பிறகு பேசிக்கலாம்னு டப்புன்னு பேசிடுறாரு. அப்ப நம்ம சிவன் பார்த்தாயா, விஸ்வாமித்திரரோட பயிற்சியும் சோதனையும் ஸ்டார்ட் ஆகிவிட்டது, ஆரம்பமாகிடுச்சு. ஒரு குருவானவர் தன்னோட சிஷ்யர்களோட சந்தேகங்களை போக்குவார், அவங்களோட அகம்பாவத்துக்கெல்லாம் முடிவு கட்டுவார், பந்தங்கள்ல இருந்து முக்தி அடைய செய்து அவர்களோட வளர்ச்சியை இன்னும் ஒருபடி மேல முன்னேற்றுவார். பொதுவா ஒரு குரு ஏதாவது பண்ணார்னா சில சமயம் உட்கார்ந்து பக்குவமா எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவார், சில சமயம் ஒரே வார்த்தையில கம்முன்னு கடை அப்படின்னு கூட சொல்லலாம். குருவோட மனநிலையே குரு சொல்ல வரத எல்லா நேரத்திலையும் சிஷ்யர்களால புரிந்து கொள்ள முடியாது, எல்லா நேரமும் குருக்களும் ஒரே மாதிரி மனோபாவத்தோட இருக்கவும் முடியாது, அது வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்றார். விஸ்வாமித்திரர் ஒரு பெரிய லட்சியத்தை அடைவதற்கான ஒரு வழியை ராம லட்சுமண பசங்களுக்கு இப்போ அமைக்கவிருக்கிறார் அப்படின்னு தேவி கிட்ட எடுத்து சொல்ல, இங்க விஸ்வாமித்திரரோ காட்டை விட்டுட்டு வெளியில வந்து ஒரு இடத்துல நாம இங்க தியானம் பண்ண போறோம்னு சொல்றாரு. அப்ப நம்ம லட்சுமணன் ரொம்ப சோர்வாக இருக்கிறதுனால குருதேவா அப்படின்னு ஏதோ கேட்க வர நம்ம ராமன் லட்சுமணனை தடுத்து, குருதேவா உங்களுடைய ஒவ்வொரு கட்டளையும் நிறைவேற்றுவது எங்களோட சௌபாக்கியம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தியானம் பண்ண கீழே உட்காந்துறாங்க. ஏதோ எக்ஸ்கியூஸ் சொல்ல போனாப்ல நம்ம லட்சுமணன் அதை கூட தடுத்து குரு சொல்றதை செய்வோம்னு சொல்லி ராமர் பக்குவப்பட்டு இருக்கிறார். ராமனோட இந்த பதிலை கேட்டு விஸ்வாமித்திரரே கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. இருந்தாலும் பசங்க ஏதோ கேட்க வந்தாங்கல்ல, ஏன்னா ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்காங்க, ராத்திரி ஃபுல்லா பிரயாணப்பட்டு இருக்கானுங்க, பசிக்கும் தாகம் எடுக்கும், இதை புரிஞ்சுக்கிட்டு என் தம்பிகளா உங்களுக்கு பசிக்குதா தாகமா இருக்குதா அப்படின்னு விஸ்வாமித்திரர் விசாரிக்க ராமரும் ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. என்னிடம் வித்தையெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு பொறுமை, சமர்ப்பணம், தியாகம் இதெல்லாம் வேணும். இதெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு இருப்பதை விட உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்க வேணும். அதற்கு நீங்க நிறையவே கவனத்தை செலுத்த வேண்டி இருக்கும். இது எப்ப நடக்கும்னா நீங்க உங்க பசி தாகம் அப்படிங்கிற மாதிரியான வாழ்க்கைக்கு தேவையான அந்த மூலத்தை ஒருநிலைப்படுத்தும் போதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி கையில ஏதோ ஒரு சக்தியை வர வைக்கிறாரு நம்ம குரு. அதை பார்த்ததும் ராமனும் தம்பி லட்சுமணனும் ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட, நீங்க ரெண்டு பேரும் ராஜகுமாரர்கள், அப்புறம் கூடிய சீக்கிரமே நீங்க தலை சிறந்த வீரர்களாக மாற போறீங்க. ஆனா ஒண்ணு ஞாபகம் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் அவனோட மிகப்பெரிய எதிரி யாருன்னா அது உங்க மனசுக்குள்ள இருக்கிற உங்க மனசாட்சி தான். இப்ப நீங்க ரெண்டு பேரும் உங்களோட கண்களை மூடுங்கன்னு ரெண்டு பேரோட கண்களையும் மூட சொல்லிட்டு இந்த பசி தாகம் இதுல இருந்து நீங்க வெற்றி அடைந்து வெளியில வரணும், அதுக்கு ஏதோ என்னால முடிஞ்ச உதவின்னு சொல்லிட்டு கையில இருந்த சக்தியை அவங்க உடம்புக்குள்ள செலுத்துறாரு. அடுத்த கணம் நம்ம லட்சுமணனுக்கு பசியும் இல்ல தாகமும் இல்ல. ஸ்ரீராமருக்கும் அப்படித்தான். அந்த சக்தி உள்ள போனதும் பசி தாகம் இது ரெண்டையுமே அவங்க வென்று விட்டார்கள். ஆனா இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு இன்னொரு எதிரியும் இருக்கிறான், அதுதான் ஆசை. அந்த ஆசையை நீங்க வென்றெடுக்கணும், அதுக்கு என்னால எந்த உதவியும் செய்ய முடியாது, அதை நீங்க தான் ஜெயிக்கணும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆசையை நீங்க முக்தி அடைய வைங்கன்னு நம்ம விஸ்வாமித்திரர் சொல்ல, ராமரோ குருதேவா ஆசைதான் பொதுவாக செயலுக்கு ஆதாரமாக இருக்கிறது இல்லையா, நான் ஒன்னு ஆசைப்பட்டாதான் அதை நோக்கி ஏதாவது நான் செய்வேன், அப்படி இருக்க நீங்க ஆசையே தவிர்க்கணும்னு சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி டவுட் கேட்கிறாரு. அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்ட சொல்லி குருதேவர் பசங்களுக்கு புரிய வைக்க பாக்குறார். பார்க்கடல் கடஞ்ச அந்த கதை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க பசங்க இல்லைன்னு சொல்றாங்க. கதை கேட்க ஆசைப்படுறீங்களா? எங்களுக்கு தெரியும் கண்டிப்பான்னு சொல்லி ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க. போன யுகத்தின் போது அசுர ராஜா பலி சொர்க்கத்தையே ஆக்கிரமித்து அவங்க கிட்ட இருந்த அந்த அமிர்த கலசத்தையே கைப்பற்றி விட்டார். கைப்பற்றின அந்த அமிர்த கலசத்தை திரும்ப மீட்டெடுக்கிறதுக்காக இந்திரன் போய் அந்த கலசத்தை புடுங்க பார்க்க அமிர்தம் இருந்த அந்த கலசம் சமுத்திரத்துல கடல்ல போய் விழுந்துருச்சு. கடல்ல தண்ணியோட தண்ணியா அமிர்தமும் கலந்து போயிடுது. அதுக்கப்புறம் தேவர்களும் சரி அசுரர்களும் சரி கடலுக்குள்ள கரைஞ்சு போன அந்த அமிர்தம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சமுத்திரத்துல இருந்து கரைஞ்சு போன அந்த அமிர்தத்தை கடைஞ்சு எடுக்கிறதுக்காக பார்க்கடலையே கடையிறாங்க. அப்பதான் ஆழகால விஷம்னு ஒண்ணு வெளிப்படுது. அந்த விஷத்தை மட்டும் அப்படியே வெளியில விட்டுருந்தா அது இந்த உலகம் முழுக்க பரவி ஒட்டுமொத்த உலகத்தையுமே அழித்திருக்கும். அந்த விஷத்தால ஒட்டுமொத்த உலகமே அழிய போகிறது அப்படின்னு எல்லாரும் நினைக்கும் போது எல்லாம் வல்ல நம்ம ஈசன் அந்த மகாதேவர் அங்க வந்து முழு உலகத்தையும் பாதுகாப்பதற்காக அந்த ஆழகால விஷத்தை அவரே எடுத்து குடிச்சாரு. தனியால அதை குடிச்சாரு. அந்த விஷம் அவரோட உடம்புக்குள்ள இறங்கிராம பார்வதி தேவி சிவனோட சங்க பிடிச்சு அப்படியே அந்த சங்கிலேயே கழுத்திலேயே அந்த ஆழகால விஷத்தை தங்க வச்சுட்டாங்க. அதனாலதான் அவரோட கழுத்து கொஞ்சம் நீளமாக இருக்கும், அவரை நம்ம நீலகண்டன் கூப்பிடுறோம். ஆனா இந்த மாதிரி சிவன் பண்ணதற்கு அங்க எந்த அவசியமே இல்லை. அமிர்தம் வேணும்னு நினைச்சது தேவர்களும் அசுரர்களும், அவங்க தான் கிடைச்சானுங்க. அப்ப வந்த விஷத்தையும் அவங்க தானே குடிச்சிருக்கணும். எந்த பலனும் கிடைக்காத நம்ம ஈசன் போய் அந்த ஆழகால விஷத்தை குடிச்சாரு. அவசியமே இல்லைனாலும் அவர் செஞ்சாரு. இந்த இடத்துல அவர்கிட்ட சுயநலம் இல்ல அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடிகிறது. பொதுநலத்துக்காக தான் அவர் செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்ல, இந்த கதையை கேட்ட நம்ம ஸ்ரீராமரோ அப்படியே பரவசத்தால இந்த மாதிரி அற்புதங்களை எல்லாம் வல்ல அந்த ஈசனால மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்ல, அடுத்து நம்ம லட்சுமணன் ஆஹா எப்பேற்பட்ட கதை, இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை என்னால கற்பனை கூட பண்ண முடியாது, இதை எப்படி அந்த ஈசன் செய்தார் அப்படிங்கிற மாதிரி டவுட் கேட்க, அதை தெரிந்து கொள்ளணும்னா முதல்ல நீங்க வைராக்கியம்னா என்னங்கறத புரிஞ்சுக்கணும். வைராக்கியத்தை புரிஞ்சு கொள்ளணும்னா என்ன செய்யணும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி குரு
அப்படின்னு கேட்க, அந்த மகாதேவரை கும்பிட்டாலே போதும் தானாகவே வைராகியம் கூட வருங்கிற மாதிரி பதில் சொல்லுகிறார் நம்ம ஸ்ரீராமர். விஸ்வாமித்திரரும் ஆமான்னு தலையாட்ட ராமர் எந்திரிச்சு தூரத்துல இருக்கிற அந்த சந்திரனை சிவனை நினைச்சுக்கிட்டே பார்க்க அந்த இடத்துல ஒரு மின்னல் மின்னி அந்த நிலாவிலேயே அந்த சந்திரன்லயே நம்ம சிவன் ஸ்ரீராமருக்காக காட்சி தருகிறார். சிவனை பார்த்ததும் ராமரும் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இத தூரத்துல இருக்கிற நம்ம விஸ்வாமித்திரரும் நோட்டீஸ் பண்றாரு. இந்த பக்கம் தாரகாவனத்துல மக்களை எல்லாம் ரொம்ப கொடுமை பண்ணி வேலை வாங்கிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு நம்ம சிவன். அதுவும் ஹிராட் அப்படிங்கிற ஒரு வேடன் வேஷத்துல நடக்கிற கூத்தையெல்லாம் பார்த்து வேடனுக்கு கோபம் வருது. சிவன் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க, அதே சமயம் இந்த பக்கம் நம்ம தாடகை நீ இன்னுமா உயிரோட இருக்க அப்படின்னு கேட்கிறான். எல்லாத்தையும் விட சிறந்தவனாக இருக்கிற ஒருத்தன் அவ்வளவு சீக்கிரம் சாவானா, இறப்பு கூட அவனுக்கு சற்று தாமதமாகத்தான் வரும். அதெல்லாம் இருக்கட்டும், மக்களை இப்படி கொடுமைப்படுத்தி வேலை வாங்குறியே, இதெல்லாம் அவசியம் தானா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாப்ல. அதுக்கு அந்த அம்மா, வனத்துல வாழ்க்கை நடத்துற எங்களுக்கு எங்களோட உசுறு ரொம்ப முக்கியம். எங்க உசுரை நாங்க பாதுகாக்கணும். நாங்க விஸ்வாமித்திரரோட யாகத்தை பல தடவை துவம்சம் பண்ணி சேட்டை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் விஸ்வாமித்திரர் நாங்க கொடுத்த அந்த தாக்குதலுக்கு இன்னும் பதில் தாக்குதல் தொடுக்காம இருக்காருன்னா இதுவே எங்களுக்கு சந்தேகத்தை ஊட்டுவதாக இருக்கிறது. ஏதாவது சதி திட்டம் வந்தாலும் திட்டிக்கிட்டு இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா பேச, இப்போ இங்க நடந்துகிட்டு இருக்கிற இந்த குத்தெல்லாம் அந்த விஸ்வாமித்திரரை எதிர்த்து தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றார். உடனே அவர் விஸ்வாமித்திரரோட அந்த யாகத்தின் மீது உனக்கு ஏமா இம்புட்டு வெறுப்பு அப்படின்னு சிவன் கேட்க, ஏன்னா அவர் யாகம் பண்றேன்னு சொல்லி அக்னிகுண்டத்துக்குள்ள இருக்கிற அந்த அக்னிக்காக எவ்வளவு மரங்களை வெட்டுறாங்கன்னு தெரியுமா? இன்னைக்கு யாகத்துக்காக மரத்தை வெட்டுறாங்க, அப்புறம் நான் தவம் பண்ண போறேன்னு மரத்தை வெட்டுவாங்க, அதுக்கப்புறம் அரண்மனையில பர்னிச்சர் வேணும்னு சொல்லிட்டு இப்படியே வெட்டிக்கிட்டே போவானுங்க. நாங்க பாத்துக்கிட்டே இருந்தா வனத்தை அவங்க காலி பண்ணிக்கிட்டே போவாங்க. இந்த வனத்தையும் இந்த வனத்தில் வசிக்கக்கூடிய எங்களை மாதிரியான மக்களையும் பாதுகாப்பது என்னோட கடமை. அதனாலதான் விஸ்வாமித்திரரோட எல்லா யாகத்தையும் நான் கெடுத்துக்கிட்டே இருக்கேன்னு தாடகை சொல்றேன். அப்ப நம்ம சிவன், வருமா யாகத்தோட மகத்துவத்தை தெரியாம அதை தடுக்கிறது அப்படிங்கிறது உசிதமா? நீ ஏன் அதை தடுக்கிறது தெரியுமா? உண்மையான காரணத்தை நான் சொல்லட்டும்னா, ஏன்னா நீ தேவர்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்ல, தேவர்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய இந்த அது ஓகே, அவங்க நீங்க தேவர்களுக்கு எதிராக இருக்கீங்கன்னு நீங்க பேசுற பாயிண்ட் ஓகே. இப்போ அந்த மரத்தை அழிக்கிறாங்களே அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போங்க. அது இருக்கட்டும், அது அது இது அவங்க சொன்ன பாயிண்ட் சரியா தானே இருக்கு. மரத்தை வெட்டி காட்டை அழிச்சா அப்புறம் எப்படி? அப்ப கூட மரமா தேவர்களுக்கு எதிராக உலக நன்மை உலக நன்மைன்னா அந்த மரங்கள் முக்கியமா இல்லையா? அது இருந்தா தானே வாழ முடியும். எப்படி சித்தரிச்சிருக்காங்க செய்ய விடாம தடுக்கணும்னு நினைக்கிற, அதுதானே உண்மையான காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவன் கேட்க, அதுக்கு அந்த அம்மா, அட போப்பா, நான் அந்த தேவர்களுக்கு எதிரியும் இல்ல, இந்த அசுரர்களுக்கு நண்பனும் இல்ல. முக்கடல்களையும் தவம் செய்து அவங்க கிட்ட வரம் வாங்கி பெரிய சக்திசாலியாகவும் அமரத்துவத்தையும் வாங்கக்கூடிய அசுரர்கள் மாதிரி எல்லாம் நான் கிடையாது. என்கிட்ட என்னோட பலம் மட்டும் தான் இருக்கிறது, அப்புறம் மிச்சம் இருக்கிறது இந்த நிலம் மட்டும் தான் அப்படின்னு நம்ம தாடக சொல்ல, நம்ம சிவனும், எது உன்னோட நிலமா? அதப்படி இந்த நிலம் உன்னோடதுன்னு நீ ரொம்ப ஊர்ஜிதமா அடிச்சு சொல்ற. இந்த உலகம் இந்த உலகத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் சொந்தம். ஆடு மாடு மனுஷன் கோழி கீழி அப்படியா? எங்க மரத்தை அவர் வெட்டினாரு, அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் இவர் சொன்னார்ல ஆடு மாடு கோழி கீழின்னு, அந்த கீழியை மட்டும் தான் நான் பார்க்கல. அதை இந்த சீரியல்ல காட்டிட்டீங்கன்னா அதை பார்த்த சந்தோஷத்தோட இருப்பேன். எல்லாருக்கும் பொதுங்க வேண்டியது, எங்க மரத்தை மட்டும் வெட்டி யாகம் நடத்த வேண்டியது என்ன சார்? உட்பட எல்லாத்துக்கும் இந்த உலகம் சொந்தம். அப்படி இருக்க இந்த நிலம் என்னுடைய நிலம் அப்படின்னு நீ உரிமை கொண்டாட யாரு உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு நம்ம சிவன் கேட்க, நம்ம தாடக கும்பியே கொஞ்சம் கோவப்படுறான். கோவப்பட்டு முன்னாடி வந்து, யாரு எல்லார விடையும் பலசாலியா இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த இடத்துல அதிகாரத்தை செலுத்தணும். இதுதான் உயிர் வாழ்வதற்கான தத்துவமே. என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த வனத்தையும் பூமியும் நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிடுறா அரக்கி தாடக. அங்க கட் பண்ணா நம்ம ராமரோ லட்சுமணனும் ஒரு அழகான அற்புதமான வனத்துல அப்படியே நடந்துகிட்டே இருக்க, நம்ம லட்சுமணன், அண்ணா நம்மள ஏன் குரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஸ்ரீராமரோ, எனக்கு காரணம் எல்லாம் தெரியாது, ஆனா எனக்கு ஏதோ ஒரு ஃபீல் மட்டும் ஆகுது, இதை மட்டும் புரிஞ்சுக்கோ லட்சுமணா. இந்த இடம் அந்த ஈசனுக்கு சம்பந்தப்பட்டதுன்னு எனக்கு ரொம்ப ஒரு உள்ளுணர்வு சொல்லுதுன்னு சந்தோஷமா சொல்றாப்ல. ஈசன் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தை செய்வதற்கு நாம எப்பவுமே தயாராகவும் முழுமனதோட அதை நோக்கிய பயணத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்வதி தேவியோ, சுவாமி ஸ்ரீராமருக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அது ஆரம்பிச்சு விட்டது சாமி அப்படின்னு நம்ம சிவன் கிட்ட சொல்றாங்க. பாண்டிங் இப்ப இல்ல, ஸ்ரீராமர் பிறக்கும் போதே உருவாகி விட்டது அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவன் சொல்றாரு. என்ன இப்பதான் ஸ்ரீராமருக்கு அந்த பாண்டிங் இருக்கிற மேட்டரே புரிய வருகிறது அப்படின்னு புன்னகையோட சொல்லுகிறார் நம்ம ஈசன். அடுத்து நம்ம லட்சுமணன் விஸ்வாமித்திரர்கிட்ட, குருவே உங்க பர்மிஷன் கிடைச்சா நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நாம ஏன் இங்க வந்திருக்கிறோம்? இந்த இடம் ரொம்ப அருமையா இருக்கு, இந்த இடத்தோட மகத்துவம் என்ன அப்படின்னு கேட்க, விஸ்வாமித்திரர் கேள்வி கேட்டது லட்சுமணன், ஆனா இவர் பாக்குறது ராமனை பார்த்து, உனக்கும் இந்த சந்தேகம் இருக்கிறதா ராமா அப்படின்னு கேட்க, அவரும் ஆமாம் குருவே அப்படின்னு சொல்றாப்ல. குருவும் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, கண்களை மூடி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதற்கான விட உங்களுக்கே தெரியும்னு சொல்ல, ராமர் கண்களை மூடி யோசிக்கும் போதுதான் சிவன் பார்வதி தேவி கிட்ட
பேசுனது எல்லாம் அப்படியே உங்களுக்கு தெரிய வருது. அப்புறம் கண்ணை திறந்து இந்த இடம் பார்வதி வனம். இந்த வனம் மகாதேவர் பார்வதி தேவிக்காக அவரே சுயமா உருவாக்குனது. அப்புறம் இந்த மரம் அப்படின்னு ஒரு மரத்தை பார்த்து இந்த மரம் ரொம்ப சுயமா பார்வதி தேவியாலையும் சிவனாலையும் அவங்களோட குழந்தை மாதிரி வளர்க்கப்பட்டதுன்னு சரியா கண்டுபிடிச்சு சொல்றாரு. அப்புறம் நம்ம குருவும் இந்த பூமியை வணங்கிக்கங்க, இந்த நிலத்தை வணங்கிக்கங்க, இது புனிதமான இடம், மகத்துவமான இடம்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் போட எல்லா பேரும் அதை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து புறப்பட்டு போற சமயம் ஸ்ரீராமரோ குருதேவா உங்க பர்மிஷன் கிடைச்சா நான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாப்ல. குருதேவரும் புரிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறார். கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காப்ல, வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் நம்ம ராமர் சந்தோஷத்தோட அந்த மரத்தை அப்படியே 3 தடவை சுத்தி வருகிறார், மரியாதை கொடுக்கிறார். பின்னாடியே நம்ம லட்சுமணனும் சுத்தி வந்து மரியாதை செய்யறாங்க. இத பாத்துக்கிட்டு இருக்கிற மேலோகத்து பார்வதி தேவிக்கு அம்புட்டு சந்தோஷம். சுவாமி எனக்கு இப்படி எல்லாம் நாம ஆசையா வளர்த்த நம்ம மர பிள்ளைக்கு இப்படி எல்லாம் செய்யறாங்க, மரியாதை செய்யறாங்க. இதற்காகவே நான் ஸ்ரீராமரை உடனே போய் பார்க்கணுங்கிற மாதிரி ரொம்ப ஆவலாக இருக்கிறது. இப்பவே போய் அவங்களை நான் என் வனத்துக்கு வரவேற்கிறேன், பார்வதி வனத்துக்கு வரவேற்க ஆசையாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சிவன் கிட்ட சொல்ல நம்ம சிவனும் சிரிச்சுக்கிட்டே ஒன்னும் அவசரம் இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ண, ஸ்ரீராமரையும் லட்சுமணனையும் கூடிய விரைவில் நீ சந்திப்ப பார்வதி. ஆனா உன்னோட இந்த பூமி ஸ்ரீராமரை விட சீதாவுக்கு தான் ரொம்ப மகத்துவபூர்வமானதாக இருக்கும் அப்படின்னு சீதா தேவியையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி வர்றாரு நம்ம ஈசன். பார்வதி தேவி சிரித்து கொண்டே சிவனை பார்த்து சுவாமி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் லட்சுமி தேவிக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், அந்த வாக்க நானு எப்பவும் மறக்க மாட்டேன். எப்போ ஸ்ரீராமரும் சீதாவும் சந்திப்பாங்கன்னு நான் ரொம்ப ஆவலாக இருக்கிறேன் சுவாமி. ஆனா நம்ம லட்சுமணன் பரதன் சத்ருகன் இவங்களோட கல்யாணம் எல்லாம் எப்ப நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம சிவனும் இந்த 4 சகோதரர்களோட கல்யாணமும் அப்படியே ஒட்டுக்கா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது எப்படிங்கிற மாதிரி தேவி கேட்க சிவன் சிரிச்சுக்கிட்டே இதற்கான பிளான் எல்லாத்தையுமே நம்ம விஷ்ணு பகவான் முன்னாடியே பண்ணிட்டார். லட்சுமணன் பரதன் சத்ருகன் இவங்க எல்லாம் வேற யாரும் நினைக்க வேண்டாம், இவங்க 3 பேருமே நாராயணரோட அம்சம் தான். நம்ம சேஷநாகம் அதான் 5 தலை பாம்பு இருக்கும்ல, நம்ம கிருஷ்ண பகவான் எப்பவுமே கடல்ல பள்ளி கொண்டு இருப்பாரு, அந்த நாகம் தான் லட்சுமணராக இப்ப அவதாரம் எடுத்து எப்பவுமே நம்ம ராமர் கூடவே இருந்து அவருக்கு பாதுகாப்பாக அவரோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக கூடவே நிழல் மாதிரி இருக்கிறதாக எடுத்து சொல்லுகிறார். அப்புறம் ஸ்ரீராமர் கிட்ட ஒரு சங்கு இருக்கும் பாத்தீங்களா, அந்த சங்கு தான் பரதனாகவும் சுதர்சன சக்கரம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் சத்ருகனாகவும் அந்த எல்லா அம்சங்களும் ஒரு கதாபாத்திரமா இந்த யுகத்துல வந்து பறந்திருக்கிறதா எடுத்து சொல்கிறார் நம்ம ஈசன். அதே மாதிரி இந்த 3 பேரோட மனைவிமார்களும் பார்க்கடலை கடையும் போதே தோன்றி விட்டார்களா. பார்க்கடலை கடையும் போது லட்சுமி தேவி உள்ள இருந்து அப்படியே தங்க நகைகளோட வெளியில வந்தாங்க இல்லையா, அப்போ அவங்க கையில இருந்து 2 மலர்களில் இருந்து அப்புறம் அவங்களோட சங்கிலியில இருந்து அந்த பாக்கியமான பெண்கள் வெளிப்பட்டாங்களா. எப்போ லட்சுமி தேவி மறுபிறவி எடுத்தாங்களோ கூடவே அந்த 3 பேரும் மறுஜென்மம் எடுத்திருக்காங்க. லட்சுமி தேவி கூடவே அவங்களும் இருக்கிறாங்கன்னு சொல்ல அப்படியே மிதிலா அரண்மனையில நம்ம ராஜா ஜனகர் அப்புறம் ராணி அப்புறம் அவங்க ஆசையா வளர்க்கிற நம்ம சீதா தேவி கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு 3 பொண்ணுங்க நம்ம ஈசன் சொன்னார் இல்லையா பேக்ரவுண்ட் ஸ்டோரி, அந்த கதை சம்பந்தப்பட்ட அந்த 3 பொண்ணுங்களும் அங்கதான் இருக்கிறாங்க. மொத்தமா 4 பொண்ணுங்களை காமிக்கிறாங்க. இப்போ அந்த 3 கேரக்டரோட பேரை நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. ஒருத்தி பேரு மாண்டவி, இன்னொருத்தி ஊர்மிளா, அப்புறம் கடைசியா ஸ்ருதகீர்த்தி. இதுல ஊர்மிளா சீதா தேவியோட தங்கச்சியும் கூட பிறந்த தங்கச்சிங்க. அப்புறம் மாண்டவியும் ஸ்ருதகீர்த்தியும் ராஜா ஜனகரோட தம்பி, அவர் பேரு ஸ்ருதத்வஷா. அந்த துவஷோட மகள்களாக இவங்க அவதாரம் எடுத்திருக்கிறதாக எடுத்து சொல்லுங்க. தம்பி மகளா இருந்தாலும் 4 பேரும் சேர்ந்தாப்ல ராஜா ஜனகரோட வளர்ப்புல தான் அதே அரண்மனையில தான் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படியாக சீதா தேவியை பத்தியும் சீதா தேவியோட தங்கைகளை பத்தியும் பார்வதி தேவி கிட்ட நம்ம சிவன் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். அடுத்து இங்க அரண்மனையில ராஜா ஜனகர் 4 மகள்களுக்கும் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். மனிதர்களும் இயற்கையும் ஒருத்தர் அழிச்சிக்காம ஒன்னா இருக்கணும். இதற்காக கோழி இல்லாம முட்டை இல்ல, முட்டை இல்லாம கோழி இல்லன்னு, மனிதர்கள் இல்லாம இயற்கை இல்ல, இயற்கை இல்லாம மனிதர்கள் இல்லன்னு சொல்ல முடியாது. மனுஷன் இருக்கானோ இல்லையோ இயற்கை எப்பவுமே இருக்கும். அந்த இயற்கை தான் நம்மள வளர்க்கிறது, அந்த இயற்கை தான் நமக்கு உயிரை கொடுக்கிறது, இயற்கை தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இது போதும், நாளைக்கு இத பத்தி இன்னும் டீடைலா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னு கிளாஸா முடிச்சுக்கிறாப்ல. அப்புறம் 4 ஸ்டூடண்ட்ஸ் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் நம்ம ராஜா தோஷ் ஜனகரோட தம்பி அண்ணனை பார்த்து, அண்ணா இது என்னோட சௌபாக்கியம், என் மகள்கள் மாண்டவியும் ஸ்ருதகீர்த்தியும் உங்க பொண்ணுங்க சீதா ஊர்மிளா கூட படிக்கிறாங்க, 4 பேரையும் நீங்க ஒன்னா நடத்துறீங்க, இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இவங்க வளர்ந்ததே தெரியல இல்ல, இன்னும் கொஞ்சம் விட்டா இவங்களுக்கு கல்யாணமே ஆயிடும் போலயே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ராஜா ஜனகரும் ஆமா தம்பி அதற்கான நேரமும் கூடிய விரைவில் நம்ம தேடி வரும்னு சொல்லிட்டு சிவதனுச சிவன் கொடுத்த அந்த வில்ல பார்க்கிறார். அங்க கட் பண்ணா கைலாயத்துல பார்வதி தேவி இந்த காட்சிகள் எல்லாத்தையும் பார்க்கவே அருமையாக இருக்கிறது சுவாமி. ஒரு பக்கம் நம்ம ஸ்ரீராமர் பயிற்சி எடுக்கிறார், இன்னொரு பக்கம் நம்ம சீதா தேவியும் பயிற்சி எடுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஒருத்தர் நெருங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத அவங்க இன்னும் புரிஞ்சுக்கல இல்ல. ஆனா இதையெல்லாம் பாக்குற சௌபாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கேங்கிற மாதிரி சிவன் கிட்ட சொல்ல சிவனும் ஒரு மாதிரி சுமல் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இங்க பார்த்தா ராமரும் லட்சுமணரும் விஸ்வாமித்திரோட ஆசிரமத்துக்கு ஒரு வழியா வந்து சேர்ந்துறாங்க. இன்னும் அவங்க 2 பேருக்கு நடுவுல ஏகப்பட்ட தூரம் இருக்கிறது. இருந்தாலும் ராமர் சூரிய தேவனை வணங்குற டைமும் சீதா தேவி அதே சூரிய தேவனை வணங்குற டைமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு, ஒரே நேரத்துல வணங்குறாங்க. அடுத்து ஒரு
வழியா அன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. அண்ணன் தம்பிக்கு 2 பேரும் தூங்கிட்டு இருக்க தம்பிக்கு தூக்கம் வராம அங்கேயும் இங்கேயும் புரண்டு எந்திரிச்சிட்டு இருக்காரு. அண்ணன் எந்திரிச்சு லட்சுமணா உனக்கு என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறாப்ல. அண்ணா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வருத்தத்தோட லட்சுமணன் சொல்ல ஸ்ரீ ராமரோ அமைதியா எனக்கு தெரியும் லட்சுமணா, சுமித்திரை தான் எனக்கு சொல்லி இருக்காங்க நீ குழந்தையாக இருக்கும்போது ரொம்ப அழுதுகிட்டே இருந்தியா, அதுக்கப்புறம் உன்னை என்கிட்ட கொண்டு வந்த உடனே நீ அழுகிறத நிறுத்தி விட்டியா, அதனாலதான் உன்னை அழுகாம வச்சுக்கணும் சொல்லி உன்னையும் என்னையும் அதுக்கப்புறம் ஒன்னாவே வச்சிருந்திருக்காங்க அப்படின்னு அந்த பழைய பிளாஷ்பேக்கை எடுத்து சொல்ல கவலையோட இருந்த லட்சுமணன் இந்நேரம் அம்மா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா ஏதாச்சும் பண்ணிருப்பாங்கல்ல, எனக்கும் ஏதாவது தூக்கம் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஸ்ரீ ராமரோ அதுக்கு தானே நான் இருக்கிறேன், உன்னோட அண்ணனா அம்மாவா உன் கூடவே எப்பவுமே நான் இருப்பேன் வா லட்சுமணா அப்படின்னு தான் மடியில படுக்க வச்சு கண்களை மூட சொல்லிட்டு தான் தம்பிய லட்சுமணனை அப்படியே மடியில படுக்க வச்சே தூங்க வைக்கிறாரு ஸ்ரீராமர். இந்த பக்கம் அயோத்தியா அரண்மனையில ராணி சுமித்ரையும் ராணி கௌசல்யாவும் பசங்க ஏதோ குருகுல கல்வின்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க எல்லாம் நேரம் சாப்பிட்டு இருப்பாங்களா தூங்கி இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கவலையோட அங்க இருந்த தலையணைய தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம லட்சுமணருக்கு ராமர் சொன்ன மாதிரியே அவங்க அம்மா சுமித்ரையே நேர்ல வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கிறாரு. யாரு நம்ம ராமர் தம்பி கொடுக்கிறாரு. அந்த ஃபீலிங்ஸ்லயே தம்பியும் நல்லா தூங்கிறாப்ல. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம விஸ்வாமித்திரர் ஆசிரமத்துக்கு முன்னாடி ஏதோ டென்ஷனா நடந்துகிட்டு இருக்க விஸ்வாமித்திரரே அப்படின்னு கூப்பிட்டு நம்ம சிவன் புகைய போட்டு அங்க வந்து நிக்கிறார். சிவனை பார்த்த உடனேயே பிரபு வணக்கம் பிரபுன்னு வணக்கத்தை வைக்க சிவன் அதை ஏத்துக்கிட்டு நீங்க ஸ்ரீ ராமருக்கும் லட்சுமணனுக்கும் வழிகாட்டக்கூடிய அந்த முறை எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. ஆனா நீங்க எதையோ நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்க, தயங்காம சொல்லுங்க என்ன மேட்டர் அப்படின்னு விசாரிச்சா பிரபு நீங்க தானே சொன்னீங்க தாடகையை அழிக்க ஸ்ரீ ராமரும் லட்சுமணனும் எனக்கு உதவியாக இருப்பாங்கன்னு. எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. முக்கியமா ராமர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவரோட பராக்கிரம அந்த சக்திகள் எல்லாத்தையும் என்னால உணர முடிகிறது. ஆனா என்னோட கவலை என்னன்னா ஸ்ரீ ராமர் கற்றுக்கொண்ட அந்த பாடம் கல்வி அறநெறிகள் எல்லாத்தையும் வச்சு அவரு ரொம்ப நல்லவேன்னு நல்லா புரிஞ்சுக்க முடிகிறது. ஆனா யாரையாச்சும் கொல்ற அளவுக்கு ஏதாவது ஒரு உசுர் எடுக்கணும் இல்லையா? ஒரு எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காதவங்க எப்படி ஒரு அரக்கியை கொல்லுவாங்க? அது ஒரு உசுர் தானே, கொல்ல முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாப்ல. அவங்க கொல்லக்கூடிய அளவுக்கு வீரர்களாக இன்னும் மாறல, அந்த பக்குவம் இன்னும் அவங்களுக்கு வரலங்கிற காரணத்துக்காக தான் அவங்க 2 பேரும் எதற்காக எங்களை கூட்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது தாரகையை கொல்றதுக்காகத்தான் உங்களை கூட்டு வந்தேன்னு அந்த உண்மையை அவங்க கிட்ட இதுவரைக்கும் நான் சொல்லலைங்கிற மாதிரி விஸ்வாமித்திரர் சிவன் கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இப்ப தெரியுதா பசங்க நாங்க ஏன் போய்கிட்டு இருக்கிறோம், எங்க போய்கிட்டு இருக்கிறோம், எதுக்காக கூட்டு வரீங்கன்னு இவ்வளவு கேள்வி கேட்கும்போது ஒத்த வார்த்தையில வா வா அப்புறம் பாத்துக்கலாம்னு விஸ்வாமித்திரர் கொஞ்சம் கட்டன் டைட்டா பேசினார்ல, அதற்கான காரணம் என்னங்கிறது இப்பதான் தெரிய வருது. சிவனும் ஆமா நீங்க சொல்றது தெரியுதா, அவங்க 2 பேரும் ஒரு உசுரை எடுக்கிற ரேஞ்சுக்கு இன்னும் தயாராகலதான். சரியான நேரம் வரும்போது ஸ்ரீராமர் இதையெல்லாம் கண்டிப்பாக புரிந்து கொள்வார். அதுவரை காத்திருங்கன்னு சொல்லிட்டு புகையை போட்டு சிவனும் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறார். மரத்தை வெட்டுறவரு கடவுள், அதை வெட்டாத அப்படின்னு சொல்றவங்க அரக்கி, அவங்கள கொல்லணும். மரத்தையும் வெட்டுவாரு, வெட்டாதன்னு சொல்றவங்களையும் வெட்டுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்க 2 பேரை கூட்டு வந்திருக்காரு. வெட்டுங்க சார் கேட்டா சொல்லுவீங்க எல்லாருக்கும் பொது, எல்லாரும் இதுக்கு உரிமை கொண்டாடலாம். ஆனால் நீங்கள் மட்டும் வெட்டி எடுத்து நெருப்பில் போட்டு புகை போட்டு சாமி கும்பிடுவீங்க. சரி ஏதோ பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.